கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அப்பாவின் பாதம் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்கு என்ன சொல்ல வருகிறார் நாம் பார்ப்போம். இதற்கு முந்தின வசனம், ஜனங்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடனிலிருந்து, பேயிலிருந்து, நோயிலிருந்து, செய்வனை, பில்லி சூன்யம், ஏவல், இவைகளிலிருந்து யார் விடுதலையாக்கப்படும்? யார் விடுதலையாக்குவார்கள் என்று இயேசுவை பார்த்து ஒரு கூட்டம் கேட்கிறது. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு. ஒருவன் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு கரம் கொடுத்து அவனை தூக்கிவிட வேண்டும். அது மனிதனால் கூடும். ஆனால் பாவத்தில் இருக்கிற ஒருவன் மீட்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் சமாதானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இயேசுவின் கரம் தேவை. கடன் பிரச்சனையிலிருந்து மேல வர முடியவில்லை, மனிதனால் முடியாது, இயேசுவின் கரம் வேண்டும். ஹல்லேலூயா. நோயிலிருந்து விடுதலாக இயேசுவின் கரம், பேயிலிருந்து விடுதலையாக இயேசுவின் கரம். இவையெல்லாம் மனிதனால் கூடாதது. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாது, தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து, பேயிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை வந்துவிட்டது. உங்களுக்கு விடுதலை வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனந்த கிருஷ்ணன், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு தீராத வியாதியில நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். அனந்த கிருஷ்ணன், கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, உம்முடைய ஜனங்களை நீர் அப்பா வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து, பேயிலிருந்து, கடனிலிருந்து கர்த்தாவே நீங்க தான் விடுதலாக்க வேண்டும். இவையெல்லாம் மனிதனால் முடியாது. தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்குவதாக. இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த கரம், உமது ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய இடைப்படிவீராக, தொட்டுவீராக. எஸ், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு மேல் சுகம் இறங்குவதாக, ஆரோக்கியம் இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. தகப்பனே,
ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்துங்கப்பா. விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை உங்கள் காணிக்கைகளால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரையில் தெரியும் ஸ்கேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நமது சபையின் பெயர் வரும். நீங்கள் எந்த தொகை எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் கொடுத்து தாங்குங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் இன்னும் பலமாய் இன்னும் மகிமைப்பட்டு அது பரவட்டும். ஆமென். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.